ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கொண்டு எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு தருணம் வந்த மாதிரி தான் இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, எல்லா குடும்பமே வந்துட்டு இருக்கே, விசித்ரா குடும்பத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை கதை என்ன, கமலஹாசன் என்ன ட்விஸ்ட் கொடுத்தாரு, பிக் பாஸ் என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாவே ஃப்ரீசிங் டாஸ்க் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, தரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொதல் வாரமே பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க. பேரண்ட்ஸ் வந்தது போக அவங்களோட சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு மட்டும்தான் வரல. அது யாருன்னா விசித்ராக்கு மட்டும்தான் வரல. என்னடா இது, விசித்ராக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வரலையா, வராங்களா, வரலையா, வராங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வரல, அவங்க வருவாங்க, அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, இல்லை இவங்க வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னவோ சொன்னாங்க. பிக் பாஸ் ஹவுஸில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, இதுதான் லாஸ்ட் டே போல் விசித்ராக்கு, இப்படியே அனுப்புகிறாங்க பிள்ளைக்கு விசித்ராவா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விசித்ராவை மட்டும் ஃப்ரீஸில் வச்சுட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் அவருடைய கணவரான ஷாஜி உள்ளே வந்தார். வேற லெவல் லவ் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. விசித்ராக்கு அழுக தாங்கலை, ஓடி போய் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டை பார்த்ததை விட எங்கே பசங்களை காணோம், எங்கே லட்டு குட்டு ரோஷன்லாம் எங்கே காணோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களே. அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுமா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே, எக்ஸாமா முக்கியம் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து அடம் பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டாரு. பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு போகவே இல்லை, அவங்க அழுதுட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் போனாரு, கன்செஷன் ரூமுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கன்செஷன் ரூமுக்கு போனாங்க. அங்கே ஏதோ டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. வெளியில் எடுத்துகிட்டு போய் படிங்க அப்படின்ன உடனே இன்னும் 2 சர்ப்ரைஸ் தர மாதிரி வெளியில் பார்த்தா அவங்களோட 3 பசங்களும், அதாவது ரோஷன், லட்டு, குட்டு 3 பேருமே வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. விசித்ராவுக்கு வந்து தாங்க முடியாத சந்தோஷம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் போயிட்டாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே அட்லாஸ்ட் எப்பா காத்திருந்து கடைசியில் விசித்ரா குடும்பம் வந்துருச்சப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே இருக்கு. பட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இது வந்து விசித்ராக்காக பண்ண மாதிரி அப்படி தான் இருக்குது. ஏன்ன்றது தெரியல, பட் என்ன விஷயத்துக்காக அப்படின்றது தெரியல. நாளைக்கு அவங்களோட பர்த்டே, அதை கொண்டாடுறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா அப்படின்றதும் தெரியல. பட் ரொம்பவே ஸ்பெஷலாக இதை வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சு எப்போ வருவாங்கன்னு ஃபர்ஸ்ட் டேவே வருவாங்கன்னு எதிர்பார்த்து செகண்ட் டே, தேர்ட் டேன்னு இன்னைக்கு 4th டே வந்து 4th டேவும் காலையிலேருந்து அனுப்பாமல் இனிமேல் ஈவினிங் தான் அனுப்ப போகிறாங்க. அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக எல்லாருக்குமே இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே என்னடா எப்போடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து வேற லெவல் பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. உள்ளே இருக்கிறவங்களாம் பசங்கன்னு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட உண்மையாலுமே பசங்க வந்துட்டாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு விசித்ராவை பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வேற லெவல் சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது போக அவங்களோட பர்த்டே நாளைக்கு அப்படின்றதுனால மேபி இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் இருக்கும். அதோட எல்லா செலிப்ரேஷனும் இன்னைக்கு தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நடக்க போதா இல்லையான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விசித்ராக்கே இவ்வளோ ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பர்த்டே நாளைக்கு அப்படின்றதுனால இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுறாங்களா, இல்லை வேற எதுக்காக? இந்த வயசில் இருக்க ஒருத்தவங்க ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் டு தி ஃபினாலே போக போகிறாங்க. இத்தனை வாரம் இருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறாங்க. ஸோ அதனால இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியவே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.